வெல்கம் டு தித்திப்பு சமையல். இன்னைக்கு சேலமில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். நொறுக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நொறுக்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்னி செஞ்சிடலாம். ரெட் சட்னி, க்ரீன் சட்னி ரெண்டு சட்னியும் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாம் க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து அரைங்க. இப்போது ரெட் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. நான் ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு வரமிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது ஆயில்லையே போடுறதுக்கு மறந்துட்டேன், நீங்கள் முன்னாடி ஆயிலே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போது மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நொறுக்கல் பண்ணுறதுக்கு கேரட், பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 தட்டு வடை, 2 கைமுறுக்கு. இதை நம்ம நொறுக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு நல்லா எல்லாத்தையும் நொறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப தூள் தூளாக ஆயிடக்கூடாது, கொஞ்சமாக கடிப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் கேரட், துருவின கேரட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பீட்ரூட் துருவல் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை போட்டுக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டு அதில் துருவி சேர்த்துருக்கேன். நான் 1 ஹவராக இதை ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் தேங்காய் எண்ணெயில் நல்லா இறங்கும். நான் இதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலரிக்கிறேன். பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை சேர்த்துக்காதீங்க, வெறும் எண்ணெயை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி கலரிக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் க்ரீன் சட்னி, 1.5 ஸ்பூன் ரெட் சட்னி, நொறுக்கி வச்சிருந்த
தட்டு வடையும் கை முறுக்கும் சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே நல்லா கிளறிக்கோங்க. ஃபர்ஸ்டே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நொறுக்கி வச்சிருக்க தட்டுவடையும் முறுக்கையும் சேர்க்கணும். ஃபர்ஸ்டே நம்ம சேர்த்தோம்னா அதோட கிரன்ச்சினஸ் போயிடும். செஞ்ச உடனே சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப லேட் ஆச்சுன்னா அப்பயும் அதோட கிரன்ச்சினஸ் போயிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.